Praise the Lord. இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். எல்லாரும் இருக்கிற இடத்துல இருதயத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ நன்றி. கடந்த நாட்களில் உங்களை சில விஷயம் பயமுறுத்தி இருக்கலாம், எதிர்பார்த்தது கிடைக்காம போயிருந்திருக்கலாம், குடும்பத்தில் ஒரு டஃப்பான டைமாக இருக்கு, சமாதானம் இல்லை, மனதில் பலவிதமான குழப்பங்கள். ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க. தேவ சமூகம் நமக்கு பலன். தேவ சமூகம் உங்களுக்கு ஆறுதல் மாத்திரமல்ல, அதிலிருந்து கர்த்தர் தப்பிக்க செய்வார். இன்னைக்கு அநேகர் உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்களுக்காக, வேலை வாய்ப்புக்காக, திருமணம் ஆயிடுச்சியா, 7 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் ஓடிடுச்சு, குழந்தை செல்வத்தை பெடுக்க முடியலையே, அது ஏன் இவ்வளவு கடினமா இருக்கு, நான் கர்த்தரைதானே நம்புறேன், ஏன் காரியங்கள் கைகூடி வரல? உங்க வேலை ஸ்தலத்துல உபத்திரமம், உங்களுடைய பிசினஸ்ல, உங்களோட தொழில்ல பொறாம, எரிச்சல், பல விதத்துல தடை, ஊழியம் செய்ய முடியல, ஊழியக்காரர்களுக்கே அவ்வளோ பெரிய தடைகள் எழுப்பி நிற்குது. பயப்படாதீங்க. எல்லாரும் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி, இயேசுவே உங்க சமூகம் வந்து நிற்கிறோம். கடவுளுடைய சமூகம் ஒவ்வொருத்தருக்கும் பலன். கடவுளுடைய சமூகம் உங்களை தப்புவிக்கும். கர்த்தருடைய சமூகம் முடியாது, நடக்காது, வாய்ப்பு இல்லைன்ற சூழ்நிலையை மாற்றும், செய்து முடிக்க வைக்கும். தேவ சமூகத்துல ஒரு மனுஷன் இணைந்து கர்த்தரோடு கூட தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது அவனுக்காகவே அந்த தேசத்தை அசைப்பார். அவனுக்காகவே எந்த இடத்துல எந்த காரியத்தை செய்யணுமோ அவனுக்காக செய்வார். எல்லாரும் சொத்து தெய்வமே இறங்குங்கப்பா, இறங்குங்க. இன்னைக்கு உங்க பிள்ளைகளை கரம் பிடித்து எடுத்து நிறுத்துங்க, சகாயம் செய்யுங்க. சங்கீதம் 62ஆம் அத்தியாயம் 5ஆம் வசனத்தை தான் இன்னைக்கு நம்ம ஆதாரமா எடுக்க போறோம். அதுல சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு? இப்ப ஆத்மாவை பத்தி பேசுறாரு. தாவீது கிட்ட இருந்தும் சில சங்கீத புஸ்தகங்கள் இடத்துல இருந்தும் நம்ம கத்துக்கிறது, அதாவது பொதுவா அப்படி சொல்லலாம், இந்த சங்கீதக்காரர்கள் அல்லது குறிப்பா தாவீதே சொல்லலாம், அதிகமா சொல்லணும்னா தாவீதான். தாவீது கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளது என்னன்னா, அவ்வப்போது தான் ஆத்மாவை பத்தி பேசுவாரு. அதாவது இவர் ஆத்மாவுக்கு போதிப்பாரு. இது எதை காமிக்குதுன்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த ஆத்மாவை டியூன் பண்ண வேண்டியது அவசியம். பாருங்க, இந்த ஆத்மாவில டியூன் பண்ணல, அது பாருங்க சறுக்கலை உண்டாக்கும். அதுதான் அட்டென்ஷனை மாத்தி விட்டுரும். ஆத்மாவில தான் கர்த்தர் வசிக்கிறாரு. ஆகவே நீங்க டியூன் பண்ணி வைக்கணும். இந்த பெரிய அந்த நாட்கள்ல இருக்கும் பாருங்க, டிவி மாதிரி இருக்கும் இந்த ரேடியோ. இப்ப சின்ன சைஸ்ல வந்துருச்சு, எனக்கு தெரியல, இப்போ நிறைய பேர் ரேடியோ யூஸ் பண்றது இல்லை. ஆனா அந்த நாட்கள்ல நான் அறிவேன், எங்களுடைய இல்லத்துல டிவி மாதிரி இருக்கும் பாருங்க, அந்த ஃப்ரேம் ஃபுல்லா டீ கூட்ல இருக்கும். அதில் என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் ஒரு சேனல் போயிட்டீங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்காது. அதில் இன்னொரு பட்டன் இருக்கும், அல்லது இந்த வால்யூம் கண்ட்ரோல் போல இருக்கும். அதுக்கு பேர் ஃபைன் டியூன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. நீங்கள் அதை கொஞ்சம் திருக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த மைக்ரோ லெவலில் இருக்கிற அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை கரெக்டாக கொண்டு வந்து நிறுத்திடும். நீங்கள் கேட்கறது எந்த ஒரு இறைச்சல் இல்லாதபடி சரியாக கேட்க முடியும். இதுதான் ஆத்மாவை டியூன் பண்ணணும். அதுக்கு தான் இந்த ஜெப நேரமே, அதுக்கு தான் இந்த கால ஜெபமே. என்ன நடக்குதுன்றீங்க? எனக்கு தெரிஞ்சு பல ஆண்டுகள் ஒவ்வொரு நாள் காலையில் 5 மணிக்கு கடவுளுடைய வார்த்தையை கொடுத்துட்டு இருக்கிறேன். எதுக்கு கொடுக்குறோம்? ஆத்மாவை ஃபைன் டியூன் பண்ணிட்டோம். அன்னைக்கு நீங்க கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியும். கடவுளுடைய வார்த்தையை பார்த்து அதுக்கு செவி சாய்க்க முடியும். அதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அந்த டியூன் பண்ணணும் பாருங்க, அப்பதான் பயம் கலக்கம் வராது. அப்ப
என்ன சொல்றாரு, என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்துரு. ஆத்துமாவை சொல்றாரு, நீ அங்கேயும் அங்கலாக்காத. இங்க இருந்து உதவி வருமா? இவன் செய்வானா? அங்கிருந்து எப்படியாவது வந்துருமா? ஏதாவது நம்ம பேசி பார்ப்போமா? ஏதாவது எனக்கு தெரிஞ்ச இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணுவோமா? இல்லைங்க. ஆத்மா இப்படி அங்கலாய்க்குதா? அது அங்கலாய்க்குதுன்னு சொன்னா கடவுளை மறந்து தூர விலகி போயிடும். அதனாலதான் ஆத்மாவை டியூன் பண்ணுங்க. என்ன சொல்லணும்? கர்த்தரை நோக்கி அமர்ந்துரு. கர்த்தரை நோக்கி இப்போ ஜப நேரத்துக்கு வந்திருப்பீங்க நிறைய. அப்பதான் பாருங்க திடீர்னு யோசனை வரும், ஐயோ இதை மறக்காம செய்யணுமே, அதை போய் எடுத்து வந்து வச்சிருவோமா? எப்போ? ஜபத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறம். நீங்க ஜபத்துல உட்காருங்க. உங்க ஆத்மாவை தேவ சமூகத்துல அமர்த்தி வார்த்தைக்கு நேராக செவி கொடுக்கும் பொழுது அந்த ஆத்மா ஜீவாத்மாவா மாறுது. கர்த்தர் தங்குற ஸ்தலமா மாறுது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? ஆமே. அந்த வசனத்துல அடுத்த பகுதி, நான் நம்புகிறது அவராலே வரும். சங்கீதக்காரரே சொல்றாரு, ஆத்மாவே நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்துரு. நான் நம்புறேன் பத்தியா, என் வாழ்க்கையை குறித்து, என் ஜீவனை குறித்து, என் வெற்றியை குறித்து, என் வேலையை குறித்து, என் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை குறித்து, திருமண காரியத்தை குறித்து, முன்னேற்றத்தை குறித்து, சமாதானத்தை குறித்து விரும்புறீங்களா? பார்த்தீங்களா? அது அவராலே வரும். கண்டிப்பா வரும். அது எப்படி வராம போயிடும்? எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி இயேசுவேன், என் ஆத்மாவை நான் உங்ககிட்ட அமர்த்தி வைப்பேன். உங்க வேத வசனத்தை அந்த ஆத்மாவுக்கு கொடுப்பேன். ஓ தேங்க்யூ லார்ட். என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க நம்புறது அவராலே வரும். நான் சொல்லுகிறேன், நீங்க என்னென்ன நம்பிக்கொண்டிருக்கிறீர்களோ அவராலே, என் தேவனாலே, என் இயேசுவாலே உங்களுக்கு வெற்றி உண்டாகும். God bless you.